ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். நான் தனுஷ். நேற்று அதாவது 42 கிலோமீட்டர் வந்து சிவகங்கையிலேருந்து மதுரை வரை ரன் பண்ணியே போயிருந்தோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4 நிமிஷத்தில் நான் முடித்தேன். 3 மணி நேரம் 58 நிமிஷத்தில் முடிச்சாப்புல. இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் ஆகி போனோம், இதோட ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ காலையில் நான் வந்து ஆரம்பித்தது வந்து நான் போய் ரீச் ஆகும்போது ஒரு 3:45 போயிட்டேன். தனுஷ் வந்து என்ன பிளான் வச்சுருந்தான்னா 25 கிலோமீட்டர் ஓடலான்னு பிளான் வச்சுருந்தான். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவனும் சேர்ந்து 42 பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டாப்புல. அவர் வர்றதுக்கு ஒரு 4:15 ஆச்சு. 4:15 இருக்குமா? ஆமாம், 4:15. நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதனால வரல. நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், நான் போகிறேன்னா போகலையா, பாதியில் நின்றுட்டானான்றது ஒரு டவுட்டில் இருந்ததுனால நான் இவனை சரியாக கூப்பிடல. நான் என்ன பேக் யூஸ் பண்ணேன்னா ஒரு ஹைட்ரேஷன் வெஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 2 பவுச் இருக்கும், 2 வாட்டர் பாட்டில் மாதிரி அந்த வாட்டர் பேக் மாதிரி 2 வச்சுக்கலாம். பின்னாடி ஒரு பேக்கெட் இருக்கும், அதில் வந்து நம்ம பொருள் ஏதாச்சும் வச்சுக்கலாம். 2 ஃபோனு, அதாவது கேமரா எடுக்கிறதுக்கு, ஃபோன் பேசுகிறதுக்கு ஒன்று, ஏன்னா ஃபோன் பே ஜிபே அதில் தான் இருக்குது. அதுவும் அது போக போட்டுக்கிறதுக்கு ஒரு டிஷர்ட்டு, 2 வாட்டர் பேக்கெட்டில் ஒன்றில் எலக்ட்ரோலைட் ஃபில் பண்ணியிருந்தேன், இன்னொன்று வந்து தண்ணி மட்டும் வச்சுருந்தேன். ஸோ இதான் நான் இது கொண்டு வந்தது. அது போக ஒரு வாழைப்பழம் முன்னாடி எடுத்துக்கிட்டேன். நீ என்ன? நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எப்பயும் போல முதல் நாளே கார்த்து லோட் பண்ணிட்டேன். ரைஸு எல்லாமே லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் ஒரு செவ்வாழை மட்டும்தான் சாப்பிட்டேன். வேறு எதுவுமே சாப்பிடல. தண்ணி வந்து 3/4 லிட்டரு குடிச்சது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நான் தண்ணி குடிச்சிட்டு ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு எலக்ட்ரோலைட்டுக்கு இது ஒன்று எடுத்திருந்தேன், EWA சப்ளிமெண்ட் ஒரு ஸ்கூப் எடுத்திருந்தேன். போட்டு ஒன்று ஷூ, என்னது போட்டு ஒன்று ஷூ வந்து UOSL வேஃபர் பிளே இந்த தடவை போடலாம், ஏன்னா அந்த பேஸ்ட்டுக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது. அதனால UOSL ஒயிட்டு. இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து UOSL ரெட் கலரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தான் வந்து கிட்டத்தட்ட இதோட 900 சம்திங் கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 1000 ஆயிடுச்சு. செப்டம்பர் ஆரம்பித்தேன். செப்டம்பரில் 350 கிலோமீட்டரு, அப்புறம் 250, இப்போ ஒரு 130. ஸோ கிட்டத்தட்ட 1000 முடிஞ்சிருக்கு. ஷூவுக்கு வாய் இருந்தால் அழுதுறேன் பாவம். அடுத்த ஷூ இந்த நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், இல்லை நாளைக்கு வந்துடும். பூமாவில் அது வந்து சும்மா ஈஸி ரன்னுக்கு, லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஸ்பீடுக்கு இந்த மாதிரி UOSL இன்னொன்று வாங்கணும். அப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, போட்டுக்கிறதுக்கு டேங்க் டீ வந்து 42 kmல போட்டுறது, ஷார்ட்ஸ் வந்து 42 kmல யூஸ் பண்ணது. நான் இதே தான் போட்டிருந்தேன். ஒரு அந்த காஃபி ப்ராடக்ட் அதே தான் போட்டிருந்தேன். நார்மலாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். டைஸ் உள்ளது போட்டிருந்தேன். நம்ம டைஸ் ஒன்று போட்டிருந்தேன், அது கலைஞ்சு. சாஸ்தும் அம்மையப்பரில் வாங்கினது. அம்மையப்பர் ஷார்ட்ஸ். ஆமாம், ஒன்றும் பெருசாக எதுவும் போடல. ஏன்னா பிளான் வந்து 42 இல்லை எனக்கு. அதனால இது வந்து யதார்த்தமாக நடந்தது. ஆரம்பிச்சு இந்த நாயை எப்படி சமாளித்தோம் அப்படின்றத சொல்கிறேன். நாய்க்கு முதல்ல 2 குணம் இருக்குது. ரோட்டில் தெருவில் தெரியுற நாய் இருக்குல்ல, அதெல்லாம் கிட்டக்க குலைச்சிக்கிட்டு கிட்டக்க வர்றதான் பார்க்குமே தவிர்த்து கடிக்க செய்யாது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால அதை நான் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இதே வீட்டு நாய் இருக்குல்ல, பூட்டியே வச்சு வளர்த்துருப்பாங்கல்ல, அது ஒரு வேலை விடுவாங்கன்னா ரொம்ப அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப சிவியராக இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும், டேரெக்டாக வந்து கடிச்சே விடும். வீட்டில் வளர்க்குற நாய் தான் நான் பார்த்து பயப்படுறது. ஏன்னா அதுக்கு தான் வந்து கடிக்கலாமா வேணாமா அப்படி அந்த சோஷியலைஸ் பண்ணாமல் இருந்திருக்கும் போல். அதுதான் வந்து இப்போ வாயை வந்து கிட்ட கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வரும்போது சவுண்டை கொடுத்து ஏன்னு கத்தி விரட்டி விட்டுறது, இல்லைன்னா எத்தி விட்டுருவோம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் செஞ்சு அனுப்பி விட்டுருக்கேன். நாயை விட நான் ரொம்ப கொடூரமாக குலைச்சிருவேன். அதனால கொஞ்சம் பயப்படமாக கற்றுவேன். நான் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஸோ நாயை பார்த்தெல்லாம் ரொம்ப பயப்படாதீங்க. நாய் ஒன்றுமே பண்ணாது, பக்கத்தில் வர்ற மாதிரி வரும், எதுவுமே செய்யாது. ஏதாவது 1-2 நாய் வீட்டில் வளர்த்ததோ இல்லை தெருநாயோ அக்ரெசிவாக இருக்கும். அதை எப்படின்னா போல்டாக நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக, கண்ணை வந்து ரொம்ப தைரியமாக பார்த்து நீங்கள் அப்படின்னு அரட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அது ஜெர்க் ஆயிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக அது அதோட வேலையை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். அது அந்த டெரிட்டரிக்கு மட்டும்தான். அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு 100 மீட்டருக்கோ அதுக்கு மட்டும்தான் கத்தி வருமே தவிர்த்து மித்தது கூட்டமாக சேர்ந்துச்சுனாலும் சரி, எதுனாலும் சரி நீங்கள் ஒரு ஆளே சமாளிச்சிடலாம். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி தனியாக இதுக்கு தான் போவேன். அதனால் அப்படி எந்த நாயும் வந்து கடிச்சதில்லை. கடிக்கிற மாதிரி வந்த நாயும் அது வீட்டு நாய், அந்த மாதிரி நாய் தான் வந்தது. சரியா? இப்போ ரிஃப்ளெக்டர் ஏன் போடலை அப்படின்னா, ரிஃப்ளெக்டரை பொறுத்த வரையும் என்னோட அந்த இது இருக்குல்ல வெஸ்ட்டில், அதுலேயுமே ரிஃப்ளெக்டர் இருந்தது. 42 kmல ரிஃப்ளெக்டர் சின்னதாக ஸ்டிக்கர் ஆட் இருந்தது. முழுசாக நான் டெக்கத்லானில் போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. எது வாங்கணும் அப்படின்றது தெரியலை. ஸோ அதனால் அப்படியே ஸ்கிப் பண்ணி இன்ன வரையும் வாங்காமே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நைட்டு ஓடும்போது நானும் ரிஃப்ளெக்டர் போட்டுட்டு ஓடுறோம். அடுத்து 2வது பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் ஓடும்போது அந்த மிட் நைட் 4 மணி 5 மணின்றப்ப பாம்பு பூச்சிலாம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கையில் சின்ன லைட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு வண்டி வரலைன்னா கொஞ்சம் அந்த கிராஸ் ரோடை விட்டு கொஞ்சம் தள்ளி ஓடினீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரு. பிடிச்சோன்னு டக்குன்னு கொத்தி போடும், அப்புறம் அவ்வளோதான். நம்ம வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃப் ஆயிரும். நாய்கள் தொந்தரவு இருக்காது, பாம்பு பூச்சி தொந்தரவு இருக்காது. ஒரு முக்கியமான பாயிண்ட், வாட்டர் இன்டேக்கு. எப்பயும் வந்து தனுசு போய் அங்கங்கே வாட்டர் பாக்கெட் வச்சுட்டு வருவான், வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வருவான். அப்புறம் அதை பாட்டில் குப்பையாகும், அதை எடுக்கணும் நம்ம. ஸோ அதனால் இப்போ வெஸ்ட்டு யூஸ் பண்ணோம். வெஸ்ட்டில் வந்து 2 பாட்டில் தான் வைக்க முடியுது. ஒன்று 500 ml, இன்னொரு 500 ml. அது என்கிட்ட இருந்தது, அதுவும் பின்னாடி இருந்தது.
நான் அந்த வெஸ்ட்டை கலட்டி கையை விட்டு எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. எப்போ எடுத்தோம் வாட்ரு? முதல்ல எடுத்தது என்னன்னா பூவந்தியை தாண்டோன்னா 21 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான், அதுவும் லைட் பிரைட் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தது. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி 21 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் தண்ணி எடுக்க ஆரம்பித்தான். இவன் கொஞ்சம் ஒரு 100 ml சிப் பண்ணியிருப்பான், நான் கொஞ்சம் அதிகமாகவே குடித்தேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் கொஞ்சம் கொடுத்தேன், அப்புறம் அதை குடிச்சிட்டு அதோட மாட்டினது தான். இல்லை, அது தண்ணி எடுக்காததுக்கு காரணம் என்னன்னா பனி தான். நல்ல கிளைமேட் சப்போர்ட் பண்ணுச்சு, அதனால தண்ணி எடுக்கலை. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட டயத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜெல்ஸ் எடுக்கணும், சால்ட் கேப்சூல் எடுக்கணும், கரெக்டான இடத்துல தண்ணி எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து இப்போ ஈவெண்ட்டாக அதுக்கு தான் போகிறது. இப்போ மெராத்தான் ஈவெண்ட் போனோம்னா எல்லாமே அந்தந்த பாயிண்டில் இப்போ ஒரு பெரிய ஈவெண்ட்டில் கிடச்சிரும். இப்போ நம்மளா பண்ணும்போது இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது துணைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டோம்னா அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க, அதனால கூப்பிட்றது இல்லை, தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். விடிய காலையில் ஒரு ஆள் 3 மணிக்கு எழுப்பி நம்ம தேவைக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். லீப் கம்பெனி முக்கியமாக சொல்லணும்னா, போன தடவை போயிட்டு டெல்லியில் போயிட்டு லீப் கம்பெனியை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் வேறு மெயில் வேறு பண்ணேன், ஃபோன் பண்ணி வேறு கேட்டேன், இந்த மாதிரி பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மெயில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஹைட்ரேஷன் சப்போர்ட் கொடுத்துருவோம், எவ்வளோ விற்கிறீங்களோ அதில் வந்து ஒரு % அப்படின்றது. ஸோ இது மாதிரி ஒரு பிஸ்னஸாக பண்ணிடலான்னு பார்த்தா அது அவங்க அதுக்கடுத்து மெயிலுக்கு ரிப்ளே வரல. ஸோ அடுத்த தடவை போனேன்னா கொல்கட்டாவில் போய் பார்த்து பேசணும். எல்லாமே காஸ்ட்லியான ஸ்போர்ட் ஆகுது இல்லை. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போனால் ஷூக்கு செலவு பண்ணணும், ஹைட்ரேஷன் செலவு பண்ணணும், வெஸ்ட் இருக்குது, ட்ராவல் சார்ஜ் இருக்குது, அதுக்குண்டான ரெக்கவரி சப்ளிமெண்ட்ஸு, ஸ்லீப், இது எல்லாமே இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட்டோடு தான் பண்ண முடியுமே தவிர்த்து நம்மள மாதிரி ஆள் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க நல்ல இல்லை, நிறைய டைம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்க்குறது. வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து என்ன பிரயோஜனம்? வளரும் போது நமக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறதுக்கு தான் அது கேட்குறது. இருந்தாலும் பார்ப்போம், அது கஷ்டத்தில் யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வளர்ந்தவங்க யாருமே கஷ்டப்படுறவங்களை பார்த்து இறக்கப்பட மாட்டாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தா நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம், அதாவது அது ரைட்டரா. இப்போ நீனுமே வந்து சோசியல் மீடியாவில் வந்து சொன்னனால தானே வந்த. நீ ரைட்டு, நீ என்ன மாதிரி வந்த? நிறைய பேத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதனால உனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம எத்தனை பேர் இருப்பான்? அப்போ தெரியும் நம்மள, அவங்களுக்கு தெரியாது யாரு பிரச்சனை. கையில இருக்க காசை சரியான ஆள்கிட்ட கொடுக்கணும்னு அவங்களும் யோசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெல்லு வைக்கும்போது ரொம்ப கவனமா வைங்க. எனக்கு நான் வச்சுட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா புண்ணாகி போச்சு. ஏன் ஆகி போச்சுன்னா, நான் வச்சு உரைச்சி ஃபோனோட சேர்த்து வச்சனால அடிபட்டு போச்சு. இந்த மாதிரி ஜெல்லு வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைங்க. சில அன்கம்ஃபர்டபுளான இடத்துலலாம் வச்சிங்கன்னா அது அரிச்சிட்டுனா ஒரு 3-4 நாளைக்கு ஆறாது, அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரௌசர்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா, பாக்கெட்ஸ் பவுச் இதெல்லாம் வைக்கிற மாதிரி. அதில் தான் வச்சது. அப்புறம் அதோட சேர்த்து ஃபோனை வைக்கவும் உரைச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜெல்ஸ் வந்து நான் 32வது கிலோமீட்டர் தான் எடுத்தேன். நீ எத்தனாவது கிலோமீட்டர்? நான் 27வது எடுத்தேன். ஓகே, ஜெல்லை வந்து ஒரு கிலோமீட்டரில் ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்தோம். இல்லை, ஆக்சுவலாக 42க்கு வந்து மினிமம் 3 ஜெல்லாவது எடுக்கணும். ஒரு 42 அட்டன் பண்ண போகிறோம்னா 3 ஜெல்லாவது எடுக்கணும். நாங்கள் எடுத்தது வந்து ஆளுக்கு ஒரு ஜெல்லு தான் எடுத்தோம். ஒரு ஜெல் எடுத்தது வந்து அது ரொம்ப மிஸ்டேக்கு. அது எல்லாருமே அடுத்து பண்ணாதீங்க. என் பட்ஜெட் இல்லாதனால. அது ஏன்னா ஒரு ஜெல்லோட விலை 200 ரூபாயா? சரி, ஓகே. ஜெல்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, இந்த இடத்துல எடுக்கணும், இந்த இடத்துல எடுக்கணும்னு. பட்ஜெட் இருந்ததுன்னா கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு ஆளுக்கு 3 இந்த இதுல AK-47 புல்லட் சரி வச்சிருக்க மாதிரி இங்க ரெண்டு சரி வச்சு எடுத்து ஷிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம்னால, ஏன்னா மொத்தமே வாங்கினது 2 பாஸ் தான். அதில் மொத்தம் 6 12 இருக்கும். இந்த 1 மாதத்துக்கு பூரா அதை யூஸ் பண்ணணும். ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி அளவாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. லாங் ரன் போகிறதுக்குன்னா தயவுசெய்து மினிமம் 3 ஜெல்லாவது யூஸ் பண்ணாதான் பெட்டிக்கு இல்லாமல் முடிக்கலாம். ஒரு லாங் ரன்னை முடிக்கிறதுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் வந்து ஒரு வாரத்துக்கு 42 ஓட போறீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இல்லை, நம்ம 100 பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் 40 பண்ணுவாங்க, 60 பண்ணுவாங்க. அவங்க பாடியோட அடாப்டேஷனுக்கு ஏற்றாப்புல உங்க பேசிக்கா இருக்கிறது சொல்றேன். ஆமா, ஸ்டெப் வந்து 100 80 to 100 நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அப்படின்னா பெட்டிக்கு இல்லாம முடிச்சிடலாம், நல்லபடியாவே முடிச்சிடலாம். இந்த டைம் வந்து நல்ல மார்கழி மாசம், இந்த 2-3 மாசத்துக்கு கூலிங் டைம். ஒரு லாங் ரன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அதே மாதிரி லாங் ரன் பண்ணும்போது இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தயவு செய்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துறாதீங்க. அப்படி எடுக்கிறதா இருந்ததுன்னா 6:30 கிலோ முடிக்கிறது பண்ணிருங்க. இந்த டைம்னா 8 மணி 8:30 வரைக்கும் தாராளமா ஓடலாம். அந்த டைம்னா கண்டிப்பா 6:30 மணிக்கெல்லாம் வெயில் வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப சிரமமாயி போகும் முடிக்கிறதுக்கு. தெப்பக்குளம், மதுரை தெப்பக்குளத்துக்கு தான் போனோம். தெப்பக்குளம் ரூட் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்தது மதுரை. கடைசி ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் முடிக்கிற மாதிரி இருந்தது. ஓடுறது சிரமம், 2வது ஓடுற இடமும் ரொம்ப சிரமம். ஏன்னா டிராஃபிக்ல ஓட முடியாதுல்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. எண்டிங் பாயிண்ட் தயவுசெய்து சிட்டிக்குள்ளே போடாதீங்க. சிட்டிக்குள்ளே போட்டிங்கன்னா ஏன்னா கடைசி 3 கிலோமீட்டர் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அது அப்புறம் ஓடி இந்த இவனுக்கெல்லாம் வந்து ஒரு வயசானவர் வந்து லெஃப்ட் காலில் ஏற்றி இறக்கிட்டாரு பைக்கை. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து தவிர்க்கிற வந்து நீங்கள் மேட்சும் அவுட்டர்லேயே தவிர்த்துருங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபு. இது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து பாதி ரன்னை ஓடியும் பாதி இதை வந்து நடந்தும் கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு திருப்தியாகவே இல்லை. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த டிஷர்ட் எடுத்து போட்டு காட்டுறேன். அந்த டிஷர்ட் இன்ன வரையும் நான் போட்டிருக்கேன். எனக்கு நல்லா போடாமல் இருக்க முடியல, அதனால நான் அடிக்கடி போட்டிருக்கேன். நானுமே பாதி நடந்து பாதி ஓடி தான் முடிச்சேன். இப்போ தைரியமாக சொல்லலாம். ஆமாம், இப்போ யார் மாரத்தானர்னு இப்போ நான் சொல்லலாம் ஃபுல் மாரத்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தைரியமாக நான் பெருமையாக அதை போட்டுக்கிறலாம். ஸோ அதுக்காக தான் அதை போடாமல் இருந்தது. லாங் ரன் முடிச்சதுக்கப்புறம் உடனே சாப்பிடணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வார்ம் டவுன் முடிச்சிட்டோம்னா சாப்பிடணும். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஆட்டோவில் ஏறி அந்த மாட்டுத்தாவணி போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷத்தில் ஒரே ஒரு பிரச்சனை ஃபீல் பண்ணோம். என்னன்னா 2 பேத்துக்குமே ஃபேனை போட்டோன்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு. சும்மா ஆமாம், அது ஒரு 42 முடிச்சிங்கன்னா உடனே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க பாருங்க. அந்த இது வந்து ரொம்ப ஒரு பேடாக ஃபீல் ஆச்சு. அதனால டெஸ்டோஸ்டெரோன் ஒரு ரொம்ப அடியாகும்ல. ஆமாம், அடியாகும்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை எனக்கு மெசேஜாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்டோஸ்டெரோன் இப்படி குறையும் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணால். ஒரு ரன்னை ஓடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா குளிருது. அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அது உனக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு, எனக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு. அப்படியா? ஈவினிங் வரைக்கும் நான் ரூம் விட்டு வெளியிலே போல ஃபேனும் போடாமல் போர்வை பற்றிக்கிட்டு தான் தூங்கினேன். இருந்திருக்கு. நான் அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் முடிச்சவங்களெல்லாம் அந்த ஒரு அலுமினியம் போத்துவாங்க பார்த்துருக்கேன். கிண்டல் பண்ணுவேன் இவன்ட்ட, என்னடா அவங்க இவ்வளவு தூரம் ஓடிட்டு பாடி ஹீட்டா இருக்கும் போர்வை வச்சு பத்திட்டு கிடுக்கிடுன்னு ஆடுறான்னு. நேற்று முந்தா நாள் நானும் பிடிச்சி ஆடுனேன். அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு மணி நேரம் ட்ராவலு. ரெக்கவரி சீக்கிரம் ஆயிடுச்சு. இந்த எப்பயுமே ரெக்கவரி வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும். போன தடவை 35 முடிச்சப்போ அதான் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. இந்த தடவை வந்து நேற்று ஒரு நாள் ரெக்கவரி எடுத்தேன். அந்த அன்னைக்கு நான் 7 கிலோமீட்டர் ரெக்கவரி ரன் ஓடிட்டேன், 5 ஓடிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரெக்கவரி ரன் ஓடும்போது பழைய அந்த கேடன்ஸ் இருக்காது, பாடி ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு அப்புறமாக்கி ரெக்கவரி ரன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொடூரமாக பசிக்குது. நான் 4000 கலோரி கிட்ட எனக்கு பேன் ஆயிருக்குன்னு காட்டு. எனக்கு 3600 கேலரிஸ் பேன் ஆச்சு. அதனால ரொம்ப பசி ஜாஸ்தியாக இருந்தது. நிறையாவே சாப்பிட்டேன். பிரியாணி ஹார்ட் ரேட்டு மெயினாக, அதாவது ஹார்ட் ரேட் வந்து இவனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 172 போச்சு. எனக்கு 170 சம்திங் 75 நம்ம போச்சு. ஆனால் ஆவரேஜ் ஹார்ட் ரேட் வந்து ரெண்டுக்குமே போத்தாக தான் இருந்துச்சு. இவனுக்கு 159 இருந்துச்சு, எனக்கு 160 இருந்துச்சு. நான் பேஸ்ட் கொஞ்சம் கூடனால கொஞ்சம் மேட்சும் ஹார்ட் ரேட் முடிஞ்சிச்சு. இந்த லாங் ரன்ல வந்து நிறைய பேர் 180 190 போக விடாதீங்க. ஏன்னா அதை வந்து ரேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு கம்ப்ளீஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணது. இது ரேஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க அப்ப ஒரு 21 போட போறீங்க, 42 போட போறீங்கன்னா ஒரு லாங் ரன் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க அந்த ரேஸை முடிக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டா முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இது எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லியிருக்கோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டு நீங்க அதை பண்ண பாருங்க. இல்லை எங்க சைடும் அதே மாதிரி இந்த ஃபாலோவர்ஸை நிறைய பேர் பார்த்து போட்டோ எடுக்க முடியல. அது ஏன் எடுக்க முடியலன்னா, முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 பேத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ரன்ஸு. அதனால நிறைய யாராவது பார்த்துருந்தீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. அதுவாக இதுதான் பிரச்சனை. ரொம்ப முக்கியமான ரன்னு ஓடும் போது நின்றுட்டா திருப்பி அது அதிகா பண்ணி ஓடுறது கஷ்டம், ரொம்ப சிரமம். அந்த ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப அதை வாம பிடிக்கும். அந்த அந்த ரிதம் இருக்காது. ஆமாம், சீனுன்னு எதுவும் கிடையாது. எனக்கு நின்று ஃபோட்டோ எடுத்து அதை 4 பேர் வீடியோவாக போடுறேன், 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அது மூலியமாக எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கொடுவாங்க, சப்ஸ்கிரைப் கொடுவாங்க, காசு வரும், எல்லாம் புரியுது. இருந்தாலும் அந்த ரன்னை முடிக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி வேஸ்ட்டாக போகும். சரியா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு டைலாக் சொல்லியிருந்தேன், மதுரையை வந்து மதுரை கோட்டை இனிமேல் என்னது சிங்கத்தோடது அப்படின்னு. இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒருத்தர் ஃபோன் பண்ணி வேற சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்தோமா போனோமா மதுரையை பார்த்தோமான்னு இருக்கணும், சொந்தம் கொண்டாடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. மிரட்டுற மாதிரி தமிழ் பேசுகிற எல்லாத்துக்கும் எல்லா ஊருக்கு சொந்தம். அது ரவுடிசன்றதுலாம் 2வது. நான் எந்த வகையில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இவரும் வந்து மதுரையை வந்து பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் ஓடியே வந்து ஒரு ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிட்டு சிவகங்கை வந்து பிடிங்க, ஒரு 4 பேர்த்து சேர்ங்க. நான் எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு 10 பேர், இது மாதிரி ஒரு ஊர்லேயே ஓடுறதுல மோட்டிவேட் ஆகணும். அப்படி ஆகணும். அது அடிக்கடி பகையாயிடக்கூடாது. இது மதுரையை பிடிச்சி நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மதுரையில் இப்போ என்ன தூங்கா நகரம் பேர் இன்னைக்கு வந்து துர்நாற்றமான நகரம், அதாவது ரொம்ப குப்பையான நகரம் பேர் எடுத்து வச்சிருக்கு. அதை நீங்க விட்டுட்டு இதை பெருசா பேசிக்கிறீங்க. சுத்தமான நகரமா மாத்திட்டீங்கன்னா தூங்கா நகரம் என்று சுத்தமான நகரம். அவ்வளவுதான். நம்ம இவ்வளோ பெருமையெல்லாம் பேசுறோம் வைக்கிறோம், இவ்வளோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு வார்த்தை நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஏன் மதுரை இவ்வளோ கொதறி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன்றீங்க. உங்க ஊர் மட்டும் இல்லை, எங்க ஊருமே அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ சுத்தம் பண்றதுக்கு ஒரு நடவடிக்கை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த சைடு இருக்கிற குப்பை சும்மா இப்போ இங்கிட்டு கிடக்கிற குப்பையாச்சு நாங்கள் இது கேப்சர் பண்ணணும்னு எடுக்கல, சும்மா நின்று எப்பயுமே நின்று எடுத்து வீடியோ எடுக்கிறது.
அது இந்த இடம் குப்பையா இருக்கு, சரி ரைட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம், எடுத்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு கை வச்சு எடுத்து ஊரை சுத்தம் பண்ற வேலை கிடையாது. எல்லாருமே தனிப்பட்ட ஒழுக்கம் வரணும், எல்லாத்துக்கும் தெரியணும். ஒரு இன்ஃப்ளூயன்சரு இல்லை யூடியூபராக இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இந்த வீடியோ மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் எடுத்து போட்டாங்க அப்படின்னாலே அங்கங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற குப்பைகள். இது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நீ முதல்ல கேமராவை தூக்கிட்டு ஏன்டா தேவையில்லாத வேலை ஓடுறத மட்டும் பாடுறா, வீடியோ எடுக்காதான்னு சொல்லு. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு அதுவே வந்து உனக்கு அடையாளம் ஆயிடுச்சு. ஆனால் உன்னால ஒரு 5000 பேர் 10,000 பேர் ஓடுறாங்க, அது மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளால 5000 பேர் 10,000 பேர் இந்த வேலையை கோச்சு ஹரி மாதிரி நம்ம மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாயிரும். பேசியிருக்கு பார்த்துக்கிறேன். இது வந்து இந்த க்ளவுஸ் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கின ஜோடி. இது மாதிரி சீப்பாக கிடைக்கும் நம்ம ஊரில், ஒரு ஜோடியே ஒரு 40 ரூபாய்க்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த இது நிறையா பேர் பயன்படுத்தாதீங்க, இது உங்கள் உடம்புக்கும் கெடுதல். இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கடா, நீங்கள் வாட்டுக்கு அள்ளி போடு, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல, அதனால நான் திரும்பி இருக்கனால குப்பையை வந்து தொடவே மாட்டேன். என்ன வீட்டு வேலையே பார்க்க மாட்டேன், இன்னைக்கு என்னால் குப்பையில் விட்டேன் நண்பனை. என்ன என் பொண்டாட்டி கதற போகிறா, ஏண்டா ஊருக்குலாம் உபதேசம் பண்ணுற, வீட்டு வேலையை பார்க்க மாட்டேன்றியாடா அப்படி. அதாவது ஒரு படத்தில் சொல்லுவார், அவரை சொன்னோம்னா அப்புறம் அந்த கட்சிக்காரன்னு சொல்லிடுவாங்க, ஊரில் உள்ள பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்கிறேன் ஆனால் என் உள்ள பஞ்சாயத்தை தீர்க்க முடியலன்ற மாதிரி ஊருக்கெல்லாம் தேவை செஞ்சு என்னடா பிரயோஜனை. சாக்லேட் பேப்பரு என்ன, சாக்லேட் பேப்பரு இப்படி பிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2000, இது தனியாக அது தனியாக, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம பிறக்க முடியாது. அதெல்லாம் சாக்லேட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பாக்கு பிச்சு போடுறதா இருக்கட்டும், சாஸு நம்ம சாஸ் யூஸ் பண்ணுறோம்ல, கெச்சப்பு, அது இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒன்று கொடுக்குறான் இல்லை, அது இந்த மாதிரி சின்ன சின்ன இதை கூட மைனூட்டாக பிளாஸ்டிக் மட்டும் உள்ளே வராமல் நம்ம தான் பார்த்துக்கிறணும். இது டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பையன் எல்லாமே போயும்ல. அதாவது இந்த இப்போ நாங்கள் நிற்கிறோம்ல, ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பயுமே ரன்னிங்க்கு, அந்த இடத்துக்கு கூட இல்லை, நான் நின்று வீடியோ எடுக்கிற இடம் அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் குப்பை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ நாங்கள் நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 மீட்ரு நீளத்தில் இருக்கிற அந்த சைடில் இருக்க கீழே இருக்க குப்பையை எடுத்ததே கிட்டத்தட்ட குப்பை கூட கிடையாது, வெறும் பேப்பர் கிடையாது, பிளாஸ்டிக் மட்டும் இவ்வளோ. சரியா, இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இது வந்து பெருமைக்கு சோசியல் மீடியாவில் போட்டு பிரபலமாகிறதுக்காக பண்ணல. இன்ஃபேக்ட் இது எனக்கு குப்பை அள்ளுறது யாருக்குமே பிடிக்காது. ஊர் இப்படி இருக்குது, நாளை புண்ணா எனக்கு என்ன அளவு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் மேரத்தான் வந்து சிவகங்கையில் நடக்கும். சிவகங்கையை சிங்கப்பூர் என்ன சிங்கம் ஊராக மாற்றுறது தான் இப்போ வேலை. வந்து வெளியூருக்காரங்க வர்றாங்க, வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்கன்னா நம்ம ஊரை பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு போகக்கூடாது, நல்லா சுத்தமாக இருக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடை நான் இப்போயே பண்ணுறேன். என் ஊர் இருக்கும்போது க்ளீன் சிட்டியாக இருக்கணும். நாளை புண்ணா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேரத்தான் நடக்குது, எங்கள் தலைமையில் நடக்குது அப்படின்னா அதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையில் பண்ணுறது. இது வந்து தனிப்பட்ட வெறுப்பில் பண்ணுறதை தவிர்த்து இது விளம்பரத்துக்காக கிடையாது. அது மாதிரி நீங்களும் யாராச்சும் இன்ஃப்ளூயன்சஸ் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் ஒரு முன்முயற்சியாக செஞ்சு நம்ம இப்போ நான் என்னைய பார்த்துட்டு ஒரு 4 பேர் பண்ணுறாங்க, நான் குப்பையாக விட மாட்டேன். நான் என் வீட்டுக்கு முன்னாடியே குப்பையாக தான் போடுவேன். இவன்ட்டு இருந்து இந்த நல்ல பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன். இது மாதிரி ஒரு இப்போ 1 இருந்தது 2 ஆயிடுச்சு, 2 20 ஆகட்டும், 20 200 ஆகட்டும், அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். மாரத்தான் ப்ராக்ரஸும் குப்பை அள்ளுற ப்ராக்ரஸும் ஒன்று, ரெண்டுமே ஒரே நாளில் ரிசல்ட் வராது, ஸ்லோவாக தான் வரும். அதே மாதிரி பண்ணுவோம். என்ன சொல்கிற? கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது இந்த வாரத்துக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த க்ளவுஸோட விலை 80 ரூபா வருது. 80 ரூபா போட்டு ஓயாமல் ஒரு தடவையும் வாங்க முடியாது. க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். ஆமாம், போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் போட்டால் காஞ்சிரும்ல. காஞ்சிரும். இதை போட்டு வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ இதை எடுத்துகிட்டு குப்பை கொட்டுற இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த நாள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து நான் டெல்லி கொல்கட்டா மும்பையும் போயிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு இவன் இங்கே இருக்கும்போது அந்த வேலையை பார்ப்பான். நான் யாரையும் கூப்பிட முடியாது, யார் வர்றாங்களோ இல்லை நீ உன்னால முடிஞ்சது அந்த இது என்ன இது செய்யறதுக்கு என்ன 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு கவர் மட்டும் ரெடி பண்ணி இந்த சைடு. ஆனால் இதுக்கப்புறம் நான் போஸ்ட் எல்லாம் போட மாட்டேன். நீ பண்றதை பண்ணிட்டு. ஆமாம், நான் இந்த இது பண்ணு அந்த இது பண்ணேன்னு பண்ண மாட்டேன். நம்ம இத்தனை நாளாக குப்பை அள்ளுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இது ஒரு அடித்தளம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாயின்னு ஒருத்தர்
அவர் தான் சொன்னாப்புல, சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எதுவும் செய்ய மாட்டேன்றீங்களே, அது செஞ்சு காட்டுங்க அன்பா அப்படின்னாங்க. சரி செய்வோம் அப்படின்னு வெறி கொண்டு இறங்கியாச்சு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பேர் இது நான் இதுவரையும் ஷேர் பண்ணுங்க சொன்னதில்லை. இந்த குப்பை அள்ளுறதை மட்டுமாச்சு நீங்கள் உங்கள் மனசில் இருக்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள், வீடியோ கூட ஷேர் பண்ண வேணாம். சரியா? பாய். இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் பிறக்குனதில் இவ்வளோ தான் பிறக்க முடிஞ்சிச்சு. ஒரு கவரு அவ்வளோ டைம் தான். எல்லாத்துக்கும் இஎம்ஐ இருக்குது, வேலைக்கு போகணும் வைக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்சது இதுதான். சிவகங்கையில் மருதுபாண்டியர் நகரில் வந்து இந்த மாதிரி குப்பையில் வந்து ப்ராசஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுற இடம், முக்கியமாக பிளாஸ்டிக்கு. இந்த சைடு திடக்கழிவு, அதாவது இந்த சாப்பிட்ட ஐட்டம்லாம் அந்த இருக்குல்ல, வெஜிடபிள்ஸு, அந்த இது காய்கறிகள் அந்த. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உள்ள மிஷின் இருக்குது, அது கம்ப்ரஸ் பண்ணி அரைச்சி கம்ப்ரஸ் பண்ணிடும் போல். ஸோ அதை வந்து ஆள் இல்லைன்ற பட்சத்தில் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வேலை பார்க்கும்போது அதை எடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு குப்பையை எடுத்து இப்படி டிஸ்போஸ் பண்ணுற இடத்து ப்ராசஸ் போகுது. அதனால் இப்போ நம்ம சிவகங்கை நாம் ஒரு ஆள் கை வச்சுலாம் இந்த குப்பையை அள்ளுறதுலாம் சாத்தியமான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில், என்னை அவர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, அவரை பார்த்துட்டு தான் நான் அப்படி பார்த்து கெட்டு போயிட்டேன் அப்படின்னு. இது மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்து கெட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். சரியா? அவ்வளோதான். பாய்.